மாணவர்களே, இதுல நாம யோசிப்போம். ஒரு விதமான முதலாவது வகை இது பகிரங்கமாக பல இடங்கள்ல நடக்குது. நாங்க இன்னைக்கு எங்க நாட்டிலே தான், எங்க கொழும்புலே தான், கொழும்புக்கு வெளியிலே தான் பல இடங்கள்ல நாங்க பார்க்கிறோம், கேள்விப்பட்டோம். இன்னும் ஒரு வகை இருக்கின்றா, இப்ப நாங்களும் எங்கட மனைவி எங்கட பிள்ளை குட்டிகள் எல்லாம் எங்கட வீட்டில் இருந்து எங்கட ரூம்கள்ஸ்ல அறைகள்ல இருந்து கொண்டு நாங்க சாதாரணமான இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களால இந்த பாவத்தை செய்யறதுக்கு அதுக்காக ரெண்டாவது வகை நான் சொன்னேன், அஸ்ஸினல் மஜாசின்னு சொல்லுவாங்க. உடம்பு ரீதியாக பார்த்தா ஜினாவுடைய எந்த தோற்றமும் இருக்காது. ஆனா கண்ணியமானவர்களை விளங்கிக்கோங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹத்தம் மினஸ் ஸினா. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த அவன் ஜினாவுடைய ஒரு பகுதியை எழுத போறான். லா மஹாலத்த, எந்த சந்தேகமும் இல்லை. அதுல என்ன, நல்லா கேட்டுக்கோங்க, ஜினல் ஐன், ஒரு மனிதனுடைய கண் விபச்சாரம் செய்து, ஜினாஹுமா, அந்த ரெண்டு கண்ணுடைய விபச்சாரம் எது தெரியுமா, இலாமா ஹரமஹுல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை பார்க்கிறது. படங்களை பார்க்கிறது, கதைகளை பார்க்கிறது, சீரியல்களை பார்க்கிறது, ஆபாசமான படங்களை பார்க்கிறது, பெண்களுடைய அரைக்குறையான படங்களை பார்க்கிறது, தோற்றங்களை பார்க்கிறது, போட்டோஸ்களை பார்க்கிறது. அது எஃபில பார்த்தாலும் சரி, வேலையை இதர தளங்கள்ல பார்த்தாலும் சகோதரர்களே, கண் விபச்சாரம் செய்து ஜினாஹுமா அன்னவர், அந்த ரெண்டு கண்ணுடைய விபச்சாரம் எது தெரியுமா, அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களை பார்க்கிறது. இரண்டாவது சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய ரெண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா அல் பத்ஷ், அந்த ரெண்டு கைகளுடைய விபச்சாரம் எது தெரியுமா, சொன்னாங்க அல் பத்ஷ் அப்படின்னா டச் பண்றது. சமகால அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள்ல ஒரு தொலைபேசி அழைப்பு வருது, அல்லது வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது, ஒரு அந்நிய பெண் அடிக்கிறான், அவ பார்க்கறதுக்கும் மேலாது, அவளோட பேசுறதுக்கும் மேலாது, திரைக்கு பின்னால் இருந்துதான் பேசணும். அப்படியாப்பட்ட ஒரு பெண் பேசலாம், நல்லா தெளிவாக விளங்குது. இவர் தெரிஞ்சு கொண்டு இதற்கு ரிப்ளை பண்றாருன்னா, சமகால சோதி நாட்டு அறிஞர்கள் சொல்லுவாங்க, இவனுடைய கை, இவனுடைய விரல் இதை டச் பண்ணுவதன் மூலமாக விபச்சாரம் செய்கிறது. அப்ப கண்ணியமானவர்களே, எங்களோட வாலிபர்களும் வாலிப பெண்களும் தான், வயோதிபர்களும் தான் யாரையும் இதில் விதிவிலக்கு செய்யறதுக்கு இயலாது. எல்லாம் இந்த பாவத்துல மாட்டோம். படித்தவர்களும் சரி, படிக்காதவர்களும் சரி, மார்க்கத்தை விளங்கினவர்களும் சரி, விளங்காதவர்களும் சரி, எல்லாம் மாட்டோம். மூன்றாவது சொன்னாங்க, அல் உதுனானி தஸ்மியான், ஒரு மனிதனுடைய ரெண்டு காதுகளும் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா அல் இஸ்லிமா, அதனுடைய விபச்சாரம் எது தெரியுமா, இலாமா ஹரமஹுல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விஷயத்தை, ஒரு இச்சை ஊட்டக்கூடிய விஷயம் வருது, ஒரு இச்சை ஊட்டக்கூடிய ஒரு பாடல் வருது, இச்சை ஊட்டக்கூடிய ஒரு அந்நிய பெண்ணுடைய சவுண்ட், சத்தத்தை கேட்கிறாரு. கண்ணியமானவர்களை, இவருக்கு இச்சை உண்டாகுது, ஆசை உண்டாகுது. கண்ணியமானவர்களை, இவருடைய காது விபச்சாரம் செய்கிறது. நாலாவது சொன்னாங்க, அர்ரிஜிலான், இரண்டு கால்களும் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா, அந்த ரெண்டு கால்களுடைய விபச்சாரம் என்ன தெரியுமா, இலாமா ஹரமஹுல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கிய விடயத்துக்காக வேண்டி, விபச்சாரத்துக்காக வேண்டி, மானக்கேடான செயலுக்காக வேண்டி நடக்குது. மொபைல்ல ஒரு போன், ஒரு கோல் அழைப்பு வருது,
ஒரு அந்நிய பெண் கால் பண்றா, கோல்ஃபேஸ்க்கு வர செல்றா, அல்லது இந்த இடத்துக்கு வர செல்றா, அல்லது குறிப்பான லொகேஷன் அனுப்புறாண்டா, கண்ணியமானவர்களை இதுக்கு நாங்க போறோம்டா, இதுக்காக வேண்டி நடக்கிறோம்டா, இதற்காக வேண்டி எங்க வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி போறோம்டா, கண்ணியமானவர்களே எங்களுடைய வாகனம், எங்களுடைய கால் விபச்சாரத்துடைய பகுதி எழுதப்படுது. நான் சொல்ல சமகால அறிஞர்கள் விளங்கப்படுத்துறாங்க. அது கல் சொன்னாங்க, உள்ளம் விபச்சாரம் செய்து ஒரு பாவமான காரியம் வருது, உள்ளத்துல தஷ்தஹி, உள்ளம் ஆசை வைக்குது, இதை செஞ்சா நல்லவே, இதை செஞ்சா ஒரு இன்பம் கிடைக்குமே என்ற ஆசத்தை உள்ளத்துல ஏற்படுதுண்டா, அந்த ஆசைதான் உள்ளம் செய்யக்கூடிய விபச்சாரம். இதை சொல்லி போட்டு கடைசியாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காரணங்கள் ஒரு மனிதனிடத்தில் ஏற்பட்டா வல் ஃபர்ஜு யுஸத்திகு அவ் யுகத், இவனுடைய அகம், இவனுடைய அந்த மர்மஸ்தானம் இதோ ஒன்று உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். கண்ணியமானவர்களே, இந்த அஸ்பாபுகள் இவைகள் ஏற்பட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நாங்க வாலிபர்களை பார்க்கிறோம், வாலிப பெண்களை பத்தி நாங்க கொஞ்சம் வெளியில நாங்க கேட்கிறோம். என்ற சமூகத்துல வாழக்கூடிய கண்ணியமானவர்களை இதற்கு முன்னால கேள்விப்படாத, ஒரு 2010ஆம் ஆண்டுக்கு முன்னால கேள்விப்படாத பயங்கரமான விஷயங்கள், காது கூசக்கூடிய, உள்ளம் தாங்காத பயங்கரமான மோசமான நிலைமைகள் என்ற சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்றா. இது 2வது வகையினானே. இந்த 2வது வகை மிகச்சனால ஏற்பட்ட சகோதரர்களே 1வது பாவம். 2வது வகையில கைய வச்சு எல்லா வகையும் நடந்துட்டா அடுத்த கட்டம் 1வது கட்டத்துக்கு வந்துடுவாரு. தகாத 2 பேர் ஒன்று சேர வேண்டிய நிலைமை உண்டாகும். அதுதான் மார்க்கம் சொல்லுது, காரணங்களிலேயும் ஈடுபடாம நாங்க தவிர்த்து கொள்வோம்.